குட் ஈவினிங் சில்ட்ரன். 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல மோஷன் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்டு இருக்கோம். இந்த லெசன்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்துட்டு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். நமக்கு வந்துட்டு சீரான இயக்கத்திற்கான யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன், அந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, பிஃபோர் தட் ஒரு இன்ஃபர்மேஷன், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம பொதுவா நம்மள சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளும் எப்படி எல்லாம் செயல்படுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? சோ ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு தான் ரொம்ப அறிவு வந்துட்டு ரொம்ப இன்டெலெக்சுவல் பர்சன் அப்படின்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒரு சிறப்பான அறிவு இருக்கு. அத வந்து நம்ம யோசிக்கும் பொழுது ரொம்ப அமேசிங்கா இருக்கு. அந்த ஒரு டீட்டெயில் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எறும்பு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? சாதாரண எறும்பு தன்னுடைய உணவை என்ன பண்ணும்? சேமிச்சு வச்சுக்கும். எப்பயுமே மழை காலத்துக்கு முன்னாடி வெய்ய காலத்துல என்ன பண்ணும் அது? எல்லா உணவுப் பொருட்கள், தானியங்கள் நம்ம வீட்ல ஏதாவது ஒரு சர்க்கரை, அரிசி, கோதுமை இந்த மாதிரி தானியங்கள்ல கிழிஞ்சிச்சுன்னா உடனே எறும்பு வந்து என்ன பண்ணும்? அது அழகா கலெக்ட் பண்ணிட்டு போயிடும் இல்லைங்களா? சோ இது ஒவ்வொன்னையும் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போய் அது தன்னுடைய இந்த மழை நாள்ல வெளியில வர முடியாத கண்டிஷன்ல என்ன பண்ணுவாங்க? அத அவங்க சேமிச்சு உணவா பயன்படுத்திப்பாங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, எந்த ஒரு விதையையுமே எடுத்துட்டு போனா, அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு சின்ன முழு தானியமா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த முழு தானியத்த 2ஆ பிரேக் பண்ணிடுமாம். 2ஆ பிரேக் பண்ணி தான் அது தன்னுடைய சேமிப்பாக சேமிச்சு வைக்குமாம். ஏன்னு கேட்டா, பிரேக் பண்ணாம இருந்தது அப்படின்னு சொன்னா, அது என்ன ஆகும்னு கேட்டா, செடியா வளர்ந்துரும். முழுசா இப்போ ஒரு கொத்தமல்லி இப்போ ஒரு கொத்தமல்லி கோரியண்டர் சீட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? கோரியண்டர் சீட நம்ம என்ன பண்றோம்? அப்படியே விதைக்கிறோம். விதைக்கும்போது அது கொத்தமல்லி செடியா வளருது இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஒரு முழு தானியமா இருந்ததுன்னா, ஈரம் பட்டு வளர்ந்துருச்சுன்னா, அது உணவா மாறுமா? அது இருப்பிடத்தையும் வேஸ்ட் பண்ணிரும், உணவாவும் கிடைக்காது இல்லையா? அதுபோல இதுல இன்னொரு ஸ்பெஷல் ஃபேக்ட் என்னன்னு கேட்டா, இந்த கோரியண்டர் சீட 2ஆ உடைச்சாலும் என்ன ஆகுமா அப்படின்னு கேட்டா, 2ஆ அப்படியே செடி வளர்ந்துருமாம். அதனால அது என்னவா பிரேக் பண்ணும் கேட்டா, கோரியண்டர் சீட மட்டும் 4ஆ பிரேக் பண்ணி வைக்குமாம். இது எல்லாமே சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான உண்மைகள். ஓகே. சோ இந்த ஒரு சின்ன எறும்பு தான் இல்லையா? அப்ப அவங்களுக்கு எவ்ளோ அறிவு பாருங்க. நாங்க தான் கண்டுபிடிக்கிறோம், கம்ப்யூட்டர்ல இதெல்லாம் சாதிக்கிறோம். நம்ம மனிதர்கள் செய்யாதத மிஷின் செய்யுது. எவ்வளவு அற்புதங்கள் அப்படிங்கிற மாரி நெறைய யோசிக்கிறோம். ஆனா, கடவுளினுடைய படைப்பு ஒரு ஒரு விஷயத்திலயுமே ஒவ்வொரு விலங்குகளும் எப்படியெல்லாம் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி, அதிலிருந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இது அறிவியல் அறிஞர்களால் ஆராயப்பட்ட உண்மையான ஒரு விஷயம். So, germination is possible when the seeds are breaks. Not possible. அப்போ இந்த கோரியண்டர் சீட 4ஆ நம்ம உடைக்கும் போது என்ன ஆகும்? அது ஃபுல்லும் செடி வளராது. சோ இந்த மாதிரி தான் இதுல ஒவ்வொன்லயுமே நம்ம ஒவ்வொரு விலங்குகளுமே எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ காட் அப்படிங்கிறவர் ரொம்ப காட் இஸ் கிரேட் இந்த பழமொழி நம்ம எப்பயுமே சொல்லுவோம் இல்லையா? சோ அவருடைய படைப்புல யாருமே என்ன கிடையாது. இனிமே ஏய் எறும்பு தானே, ஈ தானே, நாய் தானே அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து சொல்ல வேண்டாம். பிகாஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? பூமி நமக்கு வந்துட்டு ஒரு நிலநடுக்கெல்லாம் வரப்போறதுன்னு சொன்னா நமக்கு முன்னாடி அந்த அனிமல்ஸ்க்கெல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் நேச்சர். அவங்களுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு தன்மையோட தான் கடவுள் படைச்சிருக்காங்க. சரிங்களா? மனிதர்களுக்குள்ளாரையும் எந்த ஒரு மாறுபாடுமே வரக்கூடாது. நான் தான் என்னது டாப்பர், எனக்கு தான்
எல்லா நாலேஜும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவும் கூடாது. அதே போல விலங்குகளும். ஏன்னா தாவரங்கள் பாருங்க, நமக்கு குடுக்க வேண்டிய சாப்பாட அவங்க தான் தயாரிக்கிறாங்க. அதனால தான் எல்லாம் சொல்லுவாங்க, இப்ப பிரேயர்லாம் பண்றாங்கன்னு சொன்னா, எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும் அப்படிம்பாங்க. நான் உட்கார்ந்திருக்கிற சேருக்கு நன்றி சொல்லணும். எனக்கு நைட்டு நல்லா தூங்குறதுக்கு உதவியா இருந்த நமக்கு பெட்டு, பில்லோ, காட்டு எல்லாத்துக்கும் நன்றி, நன்றி நம்ம சொல்லும் பொழுது, வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒரு அக்ரிணை பொருளாக இருக்கட்டும், அல்லது உயர்திணையா இருக்கட்டும், எல்லாருக்குமே நன்றி சொல்லி பழகணும் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். அதே போல ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் சிறப்பான செயல்பாடுகள் இருக்கு. இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஏன்னா ஒரு விதையை முழுசா வச்சா விளைஞ்சிரும். 2ஆ உடைச்சா விதையாது. இதுவே கொத்தமல்லி விதைய நம்ம 2ஆ உடைச்சாலும் நம்ம என்ன பண்ணுவாங்க, அத அப்படியே ஃபுல்லுமே கையில வச்சு நசுக்கிட்டு தான் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது அது வளர்ந்துருது. அது இன்னும் நல்லா பிரேக் பண்ணிட்டு அது உணவா சேமிச்சு வைக்குதாம். அப்போ அதிலிருந்து செடி வளராது. தன்னுடைய உணவாக அதனுடைய எதிர்காலத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி அதுல சேமிச்சு வைக்குது. ஓகே. ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் நேர்கோட்டு இயக்கத்தினுடைய வரைபடம் அப்படிங்கிறது தான். அதுல நமக்கு தொலைவு, இடப்பெயர்ச்சி அல்லது வேகம், திசை வேகம் இதை பொறுத்து தான். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கிறது வந்து சீரான இயக்கத்திற்கான ஒரு தொலைவு மற்றும் கால வரைபடம். அதுதான் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்னு சொல்லுவோம். சோ இதுல பெஸ்ட்டா நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் நடக்கக்கூடிய தொலைவு. வெவ்வேறு டயத்துல ஒருத்தர் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எது? ஒரே ஒரு மெம்பர் தான். சோ அவங்க எந்த மாரி காலத்துல அவங்க எப்படியெல்லாம் நடக்கறாங்க? எவ்வளோ காலத்துல எவ்வளவு தொலைவு அவங்க அந்த டிஸ்டன்ஸ் கடந்திருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இதுல நம்ம ஒரு கிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பார்க்க போறோம். சோ இத நம்ம என்ன செய்யலாம்? காலம், அதே போல அது கடந்த தூரம், தொலைவு அப்படின்னு 2ஆ ஜெனரலா கிராஃப் அப்படின்னாலே எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இல்லையா? சோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா டைம். காலம், அவர் கடந்த காலத்தை நம்ம எடுத்துக்கலாம். அது போல இதுல நம்ம ஒய் ஆக்சிஸ்ல நம்ம எடுத்துக்க கூடியது என்னன்னு கேட்டா டிஸ்டன்ஸ். அவர் கடந்த தொலைவு, அவர் நடந்த தூரம் எவ்வளோ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே. சோ இப்போ அவர் ஒவ்வொரு டயத்துல 5 நிமிடத்துல எத்தனை கிலோமீட்டர், அதே 10 நிமிடத்துல எத்தனை கிலோமீட்டர், ஒவ்வொரு நிமிடத்துக்கு தகுந்த மாதிரி அவர் கடந்த நம்ம தொலைவு என்ன அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல நம்ம என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துக்கலாம்னா 5, 10, 15, 20, 25 டைம் டியூரேஷன் 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம், 25 நிமிஷம்னு எடுத்துக்கலாம். இங்க கிலோமீட்டர், கிலோமீட்டரை நம்ம 500 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர், கிலோமீட்டர் ஆர் சாரி மீட்டர் எப்படி வேணா எடுத்துக்கலாம். அது நம்ம வெஹிக்கிளா இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம கிலோமீட்டர், நடந்தோம் அப்படின்னு சொன்னா மீட்டர்னு எடுத்துக்கலாம். 1500, 2000, 2500 இதுதான் கடந்த தொலைவு. காலம், தொலைவு இந்த 2ம் தான் டைம், டிஸ்டன்ஸ் யூனிஃபார்ம் மோஷன்ல எப்படி இருக்கும். அவர் வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வயசானவர்னு வச்சுக்கலாம். நார்மலா ஒரு ஒரு எபோவ் 60 அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட பேஷண்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். வாக்கிங் போறவங்க, வாக்கிங் போகும்பொழுது அவங்க கரெக்ட்டா ஒவ்வொரு நிமிஷத்துக்குமே இந்த தெருல இருந்து அந்த தெரு முனை கிடைக்கும்போது நம்ம வண்டியில போயிட்டு இருந்தோம்னா என்ன சொல்லுவாங்க, "ஏய் இந்த தாத்தாவ கிராஸ் பண்ணி நம்ப போணும்னா ரொம்ப லேட் ஆயிடும். நம்ம வேற வழியா கூட போய்க்கலாம்." ஏன்னா அவர் எப்பயும் சீரான வேகத்துல கரெக்ட்டா நடந்து போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப 5 நிமிஷத்துல அவங்க 500 மீட்டர் அப்படிங்கறது கிராஸ் ஆறாங்க. 10 மினிட்ஸ்ல 1000 அண்ட் தென் 15 மினிட்ஸ்ல 1500, 20 மினிட்ஸ் 2000 அண்ட் தென் 25 மினிட்ஸ்ல 2500 ஈக்குவலா சரி சமமாக ஒரே மாதிரியாக. இப்ப ஒருத்தர் வந்து எப்பயும் ஒரே மாதிரி மார்க் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பார்த்தா ஏ கிரேடே வந்துட்டு இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்லயும் எப்படிப்பா இப்படி படிச்சு வாங்குறீங்க, ஏவ தாண்டி கீழவும் வரமாட்டேங்கிறீங்க, மேலையும் அதை தாண்டி போக மாட்டீங்கன்னா
அவர்களுடைய அந்த கிரேட், அவங்களுடைய முயற்சி அதே மாதிரி சீரா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அது போல இதுல நம்ம இந்த கிராஃப ஜாயின் பண்றோம்னு வைங்களேன், இதனுடைய நேர்கோடு அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அதுதான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். சீரான இயக்கத்துல நம்ம எடுத்துக்கொண்ட காலத்தை எக்ஸ் அச்சுலயும் கடந்த தொலைவை ஒய் அச்சுலயும் எடுத்து நம்ம ஒரு கிராபிக்கல் ஸ்ட்ரக்சர் வரைபடம் வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னா, காலம் தொலைவு வரைபடத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவர் நடந்த தொலைவை காலத்தையும் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணும் பொழுது சமகால இடைவெளியில் அவர் சம தொலைவுகளை கரெக்டா கடந்திருக்காங்க. அவர் நடந்த தூரம், அவர் எடுத்துக்கொண்ட நேரம் ரெண்டுமே. Notice that the person covers equal distance in equal intervals. Equal distance, equal intervals. So சரியான நேரத்துல சரியான தொலைவு கரெக்டா அதே அளவுக்கு அவங்க ப்ராப்பரா நடந்ததுனால நமக்கு அதனுடைய கிராபிக்கல் ஸ்ட்ரக்சர்ங்கிறது எப்படி வந்திருக்கு, ஸ்ட்ரெயிட் லைன், நேர்கோடாகவே வந்திருக்கு. சோ இப்போ இதற்குண்டான நம்ம ஒரு சமன்பாடு, ஒரு ஈக்குவேஷன் என்னன்னு சொன்னா, அவர் கடந்த வேகத்தை நம்மளால எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்பீட ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக நம்ம பார்க்க போற ஃபார்முலா எதுன்னு கேட்டா, டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ் கவர்ட் by time taken. So இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நமக்கு சம் எல்லாம் கேட்டிருந்தாலும் என்ன பண்றோம், அதை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டைம் டேக்கன், நமக்கு கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, சோ இதுல நம்ம நேம் கொடுத்துருந்தோம்னா பிசி பை ஏசி, இந்த நேம் அதுல டினோட் பண்ணியிருந்தோம்னா அப்ப அதனுடைய சாய்வு எவ்வளவு வரும் நமக்கு, 500 டிவைடட் பை 5. 500 divided by 5னா 100 மீட்டர் per செகண்ட், 100 மீட்டர் பை வினாடி. இதுதான் அவர் எடுத்துக்கொண்ட சரியான நேரம். சரிங்களா? சோ அதாவது அவர் ஒரு பாதையில செல்லும் பொழுது சரியான நேரத்துல கரெக்டா ஈக்குவலா அவர் ஒரே மாதிரியான டைம் டியூரேஷன்ல அவர் அந்த டிஸ்டன்ஸ கிராஸ் பண்ணிருக்காரு. அதுதான் நமக்கு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ல யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது எது, சீரான இயக்கம். இது சீரானவா சீரற்றவா? ஒரே கோணத்துல நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், சீரானது அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்ப சீரான இயக்கத்திற்கு உண்டான ஒரு வரைபடம். இப்போ இந்த சீரான இயக்கம் சீரற்ற இயக்கம் ரெண்டுமே நமக்கு கண்டிப்பா ரொம்ப முக்கியமானது. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நமக்கு நிச்சயமா எக்ஸாமினேஷனுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, சோ அந்த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ல ஃபர்ஸ்ட் ஒன் இப்ப அதை பார்த்திருக்கோம். இதற்குண்டான ஒரு சிமுலேஷன் ஐ ஷோ இட் நவ். ஷேர் பண்ணிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? சோ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் அப்படிங்கிறது தான் இந்த சிமுலேஷன். இதுல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னென்ன, இப்போ இதுதான் இதனுடைய ஆப்ஜெக்ட் மோஷன் நகர்றது. இப்போ நம்ம பார்த்த இந்த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப், இந்த கிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சர்ல எப்படி இது மூவ் ஆகுது. ஸோ என்னெல்லாம் இருக்கும் ஆக்சுவலா, யூனிஃபார்ம் மோஷன்னா, யூனிஃபார்ம் மோஷன் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, தட் இஸ் ஸ்பீட் அண்ட் த டைரக்ஷன் இஸ் டோன்ட் சேஞ்ச். அதுல வேகமும் கூடாது, திசையும் மாறாது. அதுதான் யூனிஃபார்ம் மோஷன். டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் இஸ் ஆல்வேஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். அதுல அந்த நேர்கோட்டை விட்டு கண்டிப்பா அதனுடைய கிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சர் நமக்கு மாறவே மாறாது இன் யூனிஃபார்ம் மோஷன். The slope of the line equal velocity, so the steeper slope equal to higher velocity, distance equal to velocity into time. So இப்போ நம்ம இந்த இடத்துல இப்போ இதுல வெலாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வெலாசிட்டியை நம்ம என்ன பண்ண போறோம், இதுல சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ இதுல பாருங்க, பிளேயும் போது ஆப்ஜெக்டும் இங்க மூவ் ஆகும், நமக்கு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கு, அதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஓகே, so I want to change the velocity. இப்போ சேஞ்ச் பண்ணிருக்கேன்.
பாருங்க, ஒரே நேர்கோடு வெலாசிட்டி கம்மியா இருக்கும்போது என்ன ஆகும், இந்த டர்னிங் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா போகும். இங்க பாருங்க, கீழ என்ன குடுத்திருக்காங்க, செகண்ட்ல குடுத்திருக்காங்க டைம். இது மீட்டர்ல குடுத்திருக்காங்க. 25, 50, 75, 100, 0. 1 செகண்ட், 2 செகண்ட் ஒவ்வொன்னுலயும் பாருங்க ப்ராப்பரா 22 செகண்ட் அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, 1 செகண்ட்னா எந்த டியூரேஷன், 2 செகண்ட் போது 25, 3 செகண்ட் போது 4 செகண்ட் போது ப்ராப்பரா நமக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல 50. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு அதனுடைய டிஸ்டன்ஸ் டைம் அப்படிங்கிறது ப்ராப்பரா இருக்கும். சரியான ஒரு மோஷன் அதுல சேஞ்சஸ் என்ன ஆகாது, வரவே வராது. பாருங்க, இந்த இடத்துல நான் வெலாசிட்டிய ஹையரா பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது அதனுடைய என்ன ஆகும், ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகாது, டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மாறுபடும். ஓகே, see here. பாருங்க, என்ன மாதிரியான நேர்கோடு, இப்ப ஸ்ட்ரெயிட் மோஷன், யூனிஃபார்ம் மோஷன், சீரான இயக்கம், டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் அப்படிங்கும்போது அதுல எந்த மாதிரியான நமக்கு சேஞ்சஸ் வருது. இதுவே சீரற்ற இயக்கம் அப்படின்னு பார்த்தா நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கும்போது அதுல நம்ம ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி நமக்கு அதுல மூவ் பண்ணுவாங்க. அப்ப அதுல சேஞ்சஸ் வரும். பட் ஹியர் there is no changes in speed and the distance also. So ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது சரியான ஸ்பீட்ல ஒரே மாதிரி நம்ம ஒரு சில என்எஸ் எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் கரெக்டா ஸ்பீடு பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ஒவ்வொரு ரோடு பிரிச்சிருப்பாங்க. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 7 ரோடு, 5 ரோடு, 6 ரோடு அப்படின்லாம் அதுல ஹைவேஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்தந்த கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறவங்க அந்தந்த வே சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி எல்லாம் இருக்கு. சோ அவங்க அதே ஸ்பீட்ல தான் போவாங்க. ஸ்பீடு குறைவா இருக்கவங்களும் பின்னாடி வரக்கூடாது, அதிகமா இருக்கவங்களும் வரக்கூடாது. சோ அந்த இடத்துல ஆக்சிடென்ட்டுக்கே நமக்கு பாசிபிலிட்டிஸ் வராது. அந்த மாதிரி இருக்கிறதுக்காக அத வந்து ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. சோ இந்த இடத்துல நமக்கு நார்மலா இந்த நம்ம பார்த்த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நேர்கோடாக தான் இருக்கும். சரியான ஒரு கால நேரத்துல சரியான இடைவெளியில கடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த சீரான இயக்கம், யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கிறது நான் யூனிஃபார்ம். நான் யூனிஃபார்ம் அப்படின்னு சொன்னாலே அது வேற வேற நமக்கு அவங்களுடைய சேஞ்சஸ் அதுல கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியும். ஓகே, நான் யூனிஃபார்ம் மோஷன், சீரற்ற இயக்கம். சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு எப்படி வரும், அந்த இயக்கத்திற்குண்டான மாறுபாடு. அதுல ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு திசையில ஒவ்வொரு மாதிரி நடப்பாங்க. அந்த மாதிரி கார்ல போறவங்க, நடந்து போறவங்க, அல்லது வேகமா எந்தெந்த இடத்துல எப்படி, அப்போ அது கார்ல இருக்கலாம், பஸ்ல இருக்கலாம், நடந்து இருக்கலாம். ஒவ்வொருத்தருடைய ஸ்பீடு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கடந்த தூரம் என்பதும் நமக்கு மாறும் இல்லையா? அந்த மாதிரி போகும்பொழுது நமக்கு அந்த கிராஃப் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டா ப்ராப்பரா வராது. சோ அந்த கிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து எந்தெந்த இடத்துல யார் யார் எப்படி நடக்கறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தா, ஃபர்ஸ்ட் நம்ம நடந்து போறவங்க, பெடஸ்ட்ரியன். ஓகே, சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்லோவா தான் நடக்க முடியும். அப்ப அவங்களுடைய லைன் வேற மாதிரி இருக்கும். சோ சைக்கிள்ல போறவங்க, சோ திஸ் இஸ் வாக்கிங் பர்சன், நடந்து போறவங்க. இது பைசைக்கிள், கொஞ்சம் வேகமா மூவ் ஆகும். திஸ் இஸ் கார். சோ இங்க நமக்கு டிஸ்டன்ஸ் டைம் அப்படின்னு பார்க்கும் பொழுது திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். டைம், திஸ் இஸ் டிஸ்டன்ஸ். கிலோமீட்டர் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா 5, 10, 15, 20 மீட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ். ஸோ 20 மினிட்ஸ்ல இவங்க கடந்த தொலைவும் அவங்க ஒவ்வொருத்தர் நகரக்கூடிய அந்த அளவு என்பது என்ன ஆகும்னு கேட்டா அதிகமாயிட்டே இருக்கும். நடந்து போறவங்க அப்படின்னு சொன்னா 20 கிலோமீட்டர்னா இவங்க 30 கிலோமீட்டர், கார்ல போனா 40, 50 டிபெண்ட்ஸ் அப்பான் தர் ஸ்பீடு. அதனுடைய வேகத்தை பொறுத்து அது கடக்கக்கூடிய தூரம் என்பது மாறுபடும். நான் யூனிஃபார்ம் மோஷன் என்பது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நம்ம என்ன பண்ணுவாங்க, நடந்து போவாங்க, கடந்து போகும். அப்ப அதனுடைய கிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சர். இப்போ இதையே நம்ம லைன்ல ஃப்ரேம் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இப்போ லைன் இருக்கு. அடுத்தது நம்ம இதுல கிராஃபா கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா அந்த வேகம் எப்படி இருக்கும் பாருங்க, அதனுடைய
டைம் நம்ம வந்துட்டு பாயிண்ட் நோட் பண்ணியிருப்போம் இல்லையா, 2, 4, 6, 8. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக இப்படிதான் கடந்து போயிருக்காங்கன்னு சொன்னா, நேர்கோடு இல்லாமல் வளைவான ஒரு கோடாக நம்மளுடைய கிராஃப் வரைபடம் என்பது வரும். ஸோ திஸ் இஸ் டைம், திஸ் இஸ் டிஸ்டன்ஸ். ஒவ்வொருத்தர் கடந்தது, இப்போ இங்க நடந்து போறவங்க அப்படின்னு சொன்னா 2 கிலோமீட்டர் தான் கடந்திருப்பாங்க, இவங்க 4 கிலோமீட்டர். சோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகையில நம்ம மூவ் பண்ணிருப்போம் இல்லையா, அவங்க கடந்த தொலைவும் எடுத்துக்கொண்ட நேரமும் நமக்கு மாறுபாடு இருக்கு. சீரான இயக்கத்துல நம்ம கிடைச்ச ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறது இந்த இடத்துல சீரற்ற இயக்கத்துல கிடைக்காது. பிகாஸ் அவங்க ஃபர்ஸ்ட் திங், நம்ம நடந்து போறவங்க அப்படின்னு சொன்னா 2 நிமிஷத்துல ஒரே ஒரு கிலோமீட்டர். திஸ் இஸ் டைம், திஸ் இஸ் டிஸ்டன்ஸ். ஓகே, 2 மினிட்ஸ்ல 1 கிலோமீட்டர். பைசைக்கிள்ல போறவங்க சோ ஒரு 4 நிமிஷத்துல என்ன பண்ணலாம் நம்ம, அவங்க வேகமா கொஞ்சம் மிதிக்கிறவங்களா இருக்கலாம், உங்களை மாதிரி யங்ஸ்டர் 4 கிலோமீட்டர். அண்ட் தென் டூ வீலர் அப்படின்னு சொன்னா 6 மினிட்ஸ்ல 8 கிலோமீட்டர். கார் 10 மினிட்ஸ்ல 20 கிலோமீட்டர். இந்த மாதிரி வேரியேஷன். சோ இந்த மாதிரி மாறுபாடு வரும் பொழுது நமக்கு நான் யூனிஃபார்ம் மோஷன்ல நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃபா இல்லாம நமக்கு வளைவான ஒரு கேர்வா தான் கோட்ல நமக்கு என்ன கிடைக்கும், கிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, சோ இப்போ நம்ம பார்த்தது 2 டாபிக். நம்ம நேர்கோட்டு இயக்கத்தினுடைய வரைபட விளக்கம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதுல அதுல என்ன மாதிரியா டாபிக்ஸ், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மோஷன் along a straight line. One is distance diagram for uniform motion, another one is distance diagram for non-uniform motion. Distance time are equal in uniform motion. நான் யூனிஃபார்ம் மோஷன்ல ரெண்டுலயுமே நமக்கு சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கறதுனால அந்த கிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி இருக்கும், வேரியேஷன்ஸ் வரும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி நமக்கு மூவ் ஆவாங்க. அதனால நமக்கு அதுல கண்டிப்பா என்ன ஆகும், அதனுடைய வரைபடம் என்பது நேர்கோடாக வராது. ஓகேங்களா? சோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி நம்ம நடந்து போவாங்க. இதுவும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆர் அதர்வைஸ் இன்னொரு இதுல எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா, பஸ்ல இப்ப டிராவல் பண்றோம். பஸ்ல டிராவல் பண்றோம் அப்படின்னு சொன்னா பஸ் எங்கெல்லாம் மூவ் ஆகும், வில்லேஜ்ல வரும், சிட்டில வரும், ரூரல், இந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியால வரும் பொழுது அதனுடைய வேக மாறுபாடு அப்படின்னு வரும். கிராமத்துல பார்த்தா நிறைய பசங்க ஏறிட்டே இருப்பாங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ஒரு பிளேஸ்ல ஏறுவாங்க. அப்ப அந்த பஸ் என்ன ஆகும், ரொம்ப ஸ்லோவா வந்துகிட்டே இருக்கும். அதுவே கொஞ்சம் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. திருப்பியும் அடுத்து ஒரு பிளேசஸ், நமக்கு ஒரு ரெசிடென்ஷியல் பிளேஸ்க்கு வராங்கன்னு சொன்னா அங்க நிறைய குழந்தைங்க ஏறுவாங்க. அப்ப ஒவ்வொரு நேரத்துல அவங்களுடைய வேக மாறுபாடு அப்படிங்கறதும் நமக்கு மாறுபடும். அப்பயும் நமக்கு என்ன ஆகும், அதுவும் ஒரு சீரற்ற இயக்கத்திற்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். அவங்களுடைய வேகம் கண்டிப்பா மார்னிங் பீக் ஹவர்ல நமக்கு நார்மலான ஒரு டவுன் பஸ் அப்படிங்கும் போது ஒரே மாதிரியான வேகத்துல போகவே போகாது, பல்வேறு வகையான ஒரு வேகத்துல தான் வரும். அப்ப அந்த இயக்கத்தை நம்ம சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட் இருக்கா? டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இன்னைக்கு எம்சிக்யூ எம்சிக்யூல நம்ம பார்க்கறது பயாலஜிக்கல் பார்ட்ல பார்த்த லெசன். ஓகே, சோ இது தேர்ட் டெஸ்ட் நமக்கு அனிமல் கிங்டம் அப்படின்னு 17th லெசன்ல நம்ம இதுல 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க இதை கரெக்டா ரீட் பண்றேன், சரியான ஆன்சரை சூஸ் பண்ணி எழுதுங்க. Which phylum includes animals with a notochord? Porifera, and then Coelenterata, Chordata, Platyhelminthes. So இது என்னது, எந்த தொகுதியில முதுகெலும்பற்ற விலங்குகள் அடங்கும்? துளை உடலிகள், குழி உடலிகள், முதுகு நாணிகள், தட்டை புழுக்கள். சோ எந்த தொகுதியில முதுகெலும்பற்ற விலங்குகள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க, என்னன்னது? ஏன்னா நம்ம பல்வேறு இதா நம்ம தனித்தனி ஹெட்டிங்ஸ்ல ஒன்னொன்னு பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே நம்ம லெசன்ல பார்த்ததுதான். அப்ப இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய லெசன்ல தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஜஸ்ட் யூ திங்க் அண்ட் ரைட் இட். நம்ம முதுகெலும்பற்ற விலங்குகள்ல எந்த வகை இதுல வருவாங்க அப்படிங்கிறது. ஓகே, செகண்ட் கொஸ்டின். Cnidaria are characterized by the presence of sticking cells are called.
நெஃப்டியா, நெமட்டோசைட்ஸ், ஃப்ளேம் செல்ஸ், ராடுலா. குழி உடலிகளின் சிறப்பியல்புனா அவற்றில் உள்ள கொட்டும் செல்கள். அத நம்ம என்னன்னு சொல்லலாம்? நெஃப்ட்ரியா, நெமட்டோசிஸ், சுடர் செல்கள், ராடுலா. இந்த இதுல நம்ம அந்த கொட்டும் செல் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல், அதுக்குன்னு உண்டான பெயர் என்ன, அதை எப்படி நம்ம சொல்லுவோம்? சோ அந்த அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான தகவமைப்பு நம்ம பார்த்திருக்கோம். அந்த நத்த ஓட்ட சுருக்கிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ மண்புழு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சிறப்பான ஒரு சிறப்பியல்புகள் இருக்கு. அதுல குழி உடலிகளுக்கு கொட்டும் செல்கள் இருக்கு. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோங்கிறது. Third one, the largest phylum in the animal kingdom is Mollusca, Chordata, Annelida, Arthropoda. விலங்கு உலகில் நமக்கு ரொம்ப பெரிய தொகுதின்னு எதை சொல்லுவோம்? மெல்லுடலிகளா, முதுகு நாணிகளா, வளைதசைகளா, கணுக்காலிகளா? சோ இந்த 4ல எது மிகப்பெரிய தொகுதி? லார்ஜஸ்ட் பைலம் இன் அனிமல் கிங்டம். விலங்குலகத்துல ஒரு பெரிய தொகுதினா நிறைய அனிமல்ஸ் அதுலதான் அடங்குவாங்க. நம்ம 2 3 டிவிஷனா பிரிச்சு பார்த்தோம் இல்லையா? அதனுடைய வகைப்பாடு அப்படிங்கிறதுல அதுல மிகப்பெரிய தொகுதி எது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். The circulatory system in insects is typically closed, open, absent, a combination of open and closed. பூச்சிகளில் காணப்படும் இரத்த ஓட்ட அமைப்பு எப்படி இருக்கும்? நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா? மூடியதா, திறந்ததா, இல்லவே இல்லையா, அல்லது மூடியது மற்றும் திறந்தது ரெண்டுமே வா. நம்ம உடம்புல ஒரு மாதிரி ஓடும், ஆனா விலங்குகள் பூச்சிகளுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஓடும். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோ அதுதான் சொல்லுவாங்க. பாடத்தை எப்பயும் நம்ம கவனிச்சோம் அப்படின்னு சொன்னாலே கூடிய திறன் என்பது கீன் அப்சார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமா நல்ல பாடத்தை கவனிப்பாங்க எங்கயா இருந்தாலுமே. சோ அப்ப அவங்களுக்கு நல்லா எல்லா கான்செப்டுமே புரியும், ஞாபக சக்தி எழுத முடியும். ரெப்டைல்ஸ் பிரீத் த்ரூ எவ்வாறு சுவாசிக்கின்றன? செவுள்கள், தோல், நுரையீரல், செவுள்கள் மற்றும் நுரையீரல். சோ ரெப்டைல்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. தவளை ஒரு மாதிரி, மீன் ஒரு மாதிரி, அதே போல மேமல்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி. சோ ஊர்வனவருக்கு அதனுடைய சுவாசத்திற்காக இருக்கக்கூடிய ஆர்கன் எது அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். The body of an arthropod is divided into head and trunk. Head, thorax, and then abdomen. Thorax and abdomen, head, neck, trunk. நம்ம ஒவ்வொரு விலங்குகள் ஒவ்வொரு மாதிரி பிரிக்கலாம் பிரிக்கப்பட்டுள்ளது. தலை மற்றும் உடல், தலை, மார்பு மற்றும் வயிறு, மார்பு மற்றும் வயிறு, தலை, கழுத்து மற்றும் உடல். இப்படிதான் நம்ம பிரிக்க முடியும். எப்படி நம்ம கணுக்காலிகளின் உடல் அமைப்பை நாம் பிரிக்கலாம்? 7th question. Starfish is an example of an animal from the phylum Chordata, Mollusca, Echinodermata, Arthropoda. நட்சத்திர மீன் எந்த தொகுதியைச் சேர்ந்த விலங்கிற்கு எடுத்துக்காட்டு? முதுகு நாணி, மெல்லுடலிகள், முத்தோலிகள், கணுக்காலிகள். எந்த தொகுதியை சேர்ந்தது? நம்ம இதுல எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? நமக்கு இருபக்க சமச்சீரா, அரை சமச்சீரா அப்படிங்கிறது. அது போல இது எந்த தொகுதியை தேர்ந்தது நட்சத்திர மீன்? Animals which have a true coelom is called as coelomates, acoelomates, pseudocoelomates, none of these. உண்மையான உடற்குழி கொண்ட விலங்குகளை எப்படி சொல்லுவோம்? உடற்குழி கொண்டவையா, உடற்குழி அல்லதா, அற்றவை, பொய் உடற்குழி உடையவை, இது எதுவுமே இல்ல ஆன்சர். சோ நம்ம உடற்குழி உள்ளது, உடற்குழி இல்லாதது, அந்த நம்ம சாப்டர் பார்த்தோம் இல்லையா? அதுல வரக்கூடிய அந்த ரிலேட்டடா கொஸ்டின்ஸ். Which of the following is an example of cartilaginous fish? Shark, rohu, catfish, ஸ்லா. கீழ்கண்டவற்றில் குருத்தெலும்பு மீனுக்கு எது எடுத்துக்காட்டு? சுறா, ரோஹு, கெளுத்தி, ஹில்சா. சோ குருத்தெலும்பு மீன் அப்படிங்கிறது எந்த தொகுதியில வரும்? அது எதற்குண்டான அந்த எடுத்துக்காட்டு? ஸ்னெயில்ஸ்,
and clams belong to the phylum Chordata, அனலிடா, மொலாஸ்கா, எக்கினோடெர்மேட்டா. நத்தைகள் மற்றும் கிளாம்கள் எந்த தொகுதியைச் சேர்ந்தவை? முதுகு நாணிகளா, வலைதசலிகள், மெல்லுடலிகள், முட்தோலிகள். இப்போ ஸ்னெயில்ஸ் அப்படிங்கிறது எந்த தொகுதியை சேர்ந்தது? ஸோ ஃபைலம் நம்ம ஒவ்வொரு தொகுதியில பார்த்ததுல எந்த தொகுதியை சேர்ந்தது? ஓகே. ஸோ 10 கொஷினுமே இந்த லெசன் ரிலேட்டடா நம்ம இன்சைட் ஆஃப் த லெசன்ஸ்ல பார்த்த சாப்டர் தான். ஸோ ரொம்ப ஈஸியானது தான். யோசிச்சு சரியான ஆன்சரை கரெக்டா எழுதுங்க. ஓகே. இன்னைக்கு பார்த்த இந்த டாபிக் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன்ல வீட்டில் ரிவைஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நெக்ஸ்ட் கிளாஸ் கேளுங்க. நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.